சார் வாழ்த்துக்கள் சார். முதல் 2 படம் 100 கோடி 100 கோடி, இது ஹேட்ரிக் 100 கோடிக்கு வந்து எதிர்பார்க்கலாமா? படம் எப்படி இருக்கு சொல்லுங்க அதை பத்தி. நடந்தா சந்தோஷமா இருக்கும் சார். கண்டிப்பா படம் நல்லா வந்திருக்கு. இங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. ரொம்ப ஜாலியான படம், ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து பார்க்கக்கூடிய படம். ஸோ தீபாவளியும் வருது, ஒரு செலிப்ரேட்டரி மூட்ல இருக்கும். ஸோ நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே டைம்ல வந்து 2 மூவி இல்லையா, எல்ஐகே அண்ட் டியூட் 2 படமும் போயிட்டே இருந்துச்சு. பிளஸ் ரிலீஸ் ஆல்சோ வந்து கிளாஷ் ஆகிற மாதிரிலாம் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ இந்த கிளாஸஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து இந்த தீபாவளி ரேஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி இது ரொம்ப ரேர், ஒரு ஹீரோவுக்கு ஒரு 2 படம் அப்படிங்கிற கிளாஸஸ் வந்ததெல்லாம். என்ன அது எப்படி வந்து அந்த நியூஸ், அந்த டிஜிட்டல் ட்ரெண்ட் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்லாம்? அந்த மொமெண்ட் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஐ மீன், ஏன்னா 2 படம் வந்து ஒரு டைம்ல வரது வந்து நல்லது இல்லை 2 படத்துக்குமே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைஃப்லயே எந்த கஷ்டமா இருந்தாலும் அதுக்கு மேல ஒரு பாயிண்ட்ல அக்செப்ட் பண்ணிடுவோம்ல. சரி, இதுதான் நடக்க போகுது, நடந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி அக்செப்ட் பண்ணலாம், அதுல இருக்கிற நல்லதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி ஓகே, இது வரைக்கும் வந்ததே இல்லைல்ல, வரட்டும், எல்லாரும் பேசுவாங்க, இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சேன். பட் மனசுக்குள்ள தெரியும் வந்து இது இல்ல, 2 படமும் ஒன்னா வந்துச்சுன்னா 2 படத்துக்குமே அது கலெக்ஷனோ இல்ல எதுவுமே கரெக்டா இருக்காதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் லைட் டீம் வந்து ஸ்வீட்டா அவங்க வந்து டிசம்பர் 18க்கு மூவ் பண்ணிக்கிட்டாங்க. சார் என்னன்னா, இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கலாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் டவுரி பிரச்சனையோ, இல்ல அந்த கணவர் வந்து மனைவியை வந்து அடிக்கிறதாவோ, இல்ல இப்பெல்லாம் மனைவியும் அடிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி எது ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்போ ஸோ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக ஒரு பொண்ணோ இல்ல ஒரு பையனோ அந்த வழியெல்லாம் தாங்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த தாலியை விட அந்த பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட மனசுக்கு தான் இன்னும் வேல்யூ அதிகம் அப்படின்னு சொல்லிடுவோம். கணவன் மனைவிக்குள்ளயும் காதல் இருக்கும்ல, ஸோ 2மே வச்சுக்கலாம். நிறைய நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும் சார். பையன் மாமா பொண்ணு, அதுக்கப்புறம் பையன் மாமா அம்மா பையன், இதை பத்தின எல்லாத்தோட சேர்த்துன கதை தான். ஆமா, அதை தாண்டி இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் மெசேஜ்லாம் கூட இருக்கு. இப்போ இந்த டைமுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூவா இருக்கும், அதை பேசியிருக்காரு டைரக்டர். ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் சார். இதுதான் உண்மை. எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. அது நமக்கு நடக்கும் போது சில நேரத்துல வந்து உட்காந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது. நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க சார், நானே பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் தாண்டி சில நேரத்துல நமக்கு இவ்வளோ லவ் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது சில நேரம் நானும் உட்காந்து யோசிப்பேன், எதுக்கு சொல்லும் போது லாஸ்ட்ல எதுவுமே ஆன்சர் இல்லாத போது ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணி ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கிறது மட்டும்தான் சார் சொல்யூஷன். அவ்வளவுதான். ஓகே, ஹாய் பிரதீப், திஸ் இஸ் ரோஹினி ஃப்ரம் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ். பொதுவாகவே வந்து பொங்கல் தீபாவளி அப்படின்னாலே பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். பெரிய படங்கள், ஒரு பெரிய ஹைப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு. பட் இந்த டைம் பொறுத்த வரைக்கும் 2025ல எல்லாமே ஜென்சி ஹீரோக்களுடைய கிளாஷா வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு காம்படிஷன் வந்து எப்படி பாக்குறீங்க? ஏன்னா உங்க கூட ரிலீஸ் ஆகிற அத்தனை படங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஜென்சியோட ஃபேவரட்டா இருக்காங்கல்ல, அந்த ஹீரோக்கள் படமா ரிலீஸ் ஆகுது. ஸோ முழுக்க முழுக்க இந்த கிளாஷ் எப்படி பாக்குறீங்க? இது ஃபர்ஸ்ட் நான் வந்து இது கிளாஷா பார்க்கல. யாருக்கும் போட்டி இல்லை, எல்லாரும் சேர்ந்து வரும்.
எல்லா படமும் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறேன். ஸோ கிளாஷ் நான் படம் பார்க்கும்போது கிளாஷ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா இப்ப நான் படம் பண்ணும்போது வந்து எனக்கு அது ஒரு மாதிரி கிளாஷாவே தெரியல. இந்த படமும் ஓடணும், ஏன்னா ஒரு படத்துல ரொம்ப எஃபர்ட்ஸ் இருக்கு. எனக்கு அது புரியுது. ஸோ அதனால ஆனா என்ன இப்போ எங்களுக்கு இப்போ தீபாவளிக்கு ஒரு ஸ்லாட் கிடைக்குது அப்படின்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கு. மீன் எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப நாள் நம்ம படம்லாம் நிறைய படம் நம்ம தீபாவளிக்கு பார்த்திருப்போம். அதுல நம்ம படம் இப்ப தீபாவளிக்கு வருது அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைரக்டர் பிரதீப் வந்து மிஸ் பண்றீங்களா? பை எனி சான்ஸ் எனி டைம் அவர் சடனா எட்டி பார்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் இருக்கு. நல்ல கதையெல்லாம் எழுதிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வர கதையை விட நான் வச்சிருக்கிற கதை கொஞ்சம் நல்லா இருக்கணும். இது வர கதையெல்லாம் இந்த மாதிரிலாம் ரொம்ப நல்ல டைரக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா கண்டிப்பா அதை பண்ணுவேன். எல்லாருக்கும் வணக்கம். படத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்ல நீங்க சோஷியல் மீடியாவோ இல்லை எதையோ நீங்க தேடினீங்கன்னா எண்டில் வர்ற அந்த அலையவ கொலையவ போர்ஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா ஹிட் ஆச்சு. அதுல அவங்க தண்ணியோட இருக்கிற அந்த போர்ஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா போச்சு. அது அவங்களுக்கான ஒரு ப்ரெசன்டேஷனாக தான் இன்டென்ட் பண்ணி தான் அந்த ஷார்ட்டை முடிச்சது. அங்கே முடிக்கணுன்ற இன்டென்ஷன்ல வந்துட்டு ஹீரோயினுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது இருக்கு. அதை தாண்டி இங்க ஏன் இல்லை அங்கே ஏன் இல்லைன்னா அதுக்கு காரணம் இல்லை, ஓவராலா இருக்கான்னா இருக்கு. பிரதீப் சார், பிரதீப் சார், இந்த இந்த படத்துல நீங்களும் ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். சுத்தமா இல்ல, ஒரு சீன் கூட இல்ல. அப்புறம் இந்த தாடி வச்சு எப்பொழுதுமே நடிக்கிறீங்க, தாடி இல்லாம எப்பயாச்சும் நடிப்பீங்களா? நடிக்கலாம் சார். என்னன்னா தாடி எடுத்தா ரொம்ப கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்றாரு. அதனால இருக்குமே, ஹீரோ மாதிரி தானே இருக்கும். ஆமா சார். அடுத்த படத்துல ட்ரை பண்ணுங்க. சரிங்க சார். சார், ப்ரொடியூசர் சார், இந்த படம் தமிழ் படம் எப்படி இருக்கு? தெலுங்குல ஈஸியா இருக்கா? தமிழ் டெக்னீஷியன்லாம் எப்படி பண்றாங்க? அடுத்த ரஜினியை வச்சு நீங்க பண்றதா இங்க ஒரு ரூமர் இருக்கு, அது உண்மையா? This film we enjoyed thoroughly, and our experience in Tamil industry is fab. Our first film is Good, Bad, Ugly, and we can't expect any better launch than that. And this team is we can do any number of films with this kind of team, and we are so happy. And Sir, Pradeep sir. So it's a lifetime opportunity to do film with Rajni sir. We are trying to take good script to sir, and if he agrees, what more we want? Thank you. பிரதீப் சார், ஜூட் பிரதீப், வாழ்த்துக்கள். இங்க சார், என்னன்னா நம்ம சாய் நியூஸ் டைரக்டர் அவர் கூட ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? பாட்டு ஹிட்டா வந்து ஒரு விஷயம் போச்சு, அனிருத்தை விட நல்லா பண்றாருன்ட்டு. அப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? டைரக்டர் கிட்ட என்ன பேசுனீங்க? பாட்டு இல்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஊரும் பிளட் வந்து போய் ஸ்டுடியோல கேட்டேன். ஸ்டுடியோல கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, ரொம்ப புதுசா இருந்துச்சு சவுண்டிங். அண்ட் நாங்க அந்த ஸ்டைல்ஸ் பத்திலாம், அந்த பாட்டோட ஸ்டைல் அதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இது ஷுவரா ஹிட்னு தெரிஞ்சிருச்சுங்க அப்போவே. ஸோ அந்த பாட்டோட ரிசல்ட் வரும்போது நாங்க ரொம்ப பெருசா பேசிக்கல, ஏன்னா நாங்க எதிர்பார்த்ததுதான் அது. பிரதீப் சரிங்க சார், பிரதீப் சரிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சார், சார் நான் வந்து ஒரு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த விஷஸ் ஃபர்ஸ்ட். அண்ட் நான் வந்து ஒரு 3 பாட்டு பண்ணியிருந்தேன் இண்டிபெண்ட், கத்தி சேர ஆசை கூட, சித்திர புத்திரி. ஸோ அதை பார்த்துட்டு வந்தாங்க. அண்ட் முக்கியமா ஒரு டெபியூட்டன் நம்பி இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸ் வரும்போது, அப்போ நம்மளுக்கு தெரியல நம்மளை நம்பி இத்தனை ப்ரொடியூசர்ஸ் வராங்க, இத்தனை டைரக்டர் வராங்கன்னா நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண இல்லை, நம்ம கிட்டே ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு, அதை நம்ம நல்லா டெலிவர் பண்ணுவோம்னு நம்பி வராங்க. ஸோ அதை நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். பிரதீப் சார் இங்க
தமிழ் சினிமாவோட ரஜினி சாருக்கு ஒரு பேர் இருக்கு, அவர் ஃபார்முலா பிரேக் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ரீசெண்டாக பிக் பாஸ்ல வந்து நாகார்ஜுன சார் ரஜினி சார் தனுஷ் கூட உங்களுக்கு கம்பேர் பண்ணி பேசியிருந்தாரு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். ஏன்னா நாகார்ஜுனா சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து அந்த ஒப்பிட்டு பேசும்போது உண்மையாலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்லை, அந்த ஃபார்முலா நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃபார்முலானா என்ன சார்? அதாவது அது ஃபார்முலா நான் சொன்னாரு அந்த டைம் வந்த அவர் வந்த பிறகு ஒரு சினிமாவே கொஞ்சம் மாறிச்சு, அந்த ஒண்ணு மாத்துனாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஜெனரேஷன்ல இப்போ உங்களை நான் அப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி நான் நினைக்கிறேன், அவரு நினைக்கிறாரு, அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் சார். தேங்க்யூ சார். சார் இப்போ பாகுபலி வந்து ரொம்ப நாளா அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் கலெக்ஷன் ஆச்சு தமிழ்நாட்டுல, நம்ம தமிழ் படத்தெல்லாம் விட. அண்ட் பாகுபலி 2, அதுக்கப்புறம் புஷ்பா, இது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்வீட் ஹார்ட்ஸ்னு ஒரு லிட்டில் ஹார்ட்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. நான் போய் தியேட்டர்ல பார்த்தேன் இங்க சென்னையில. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. ஒரு சின்ன டீம், சின்ன பட்ஜெட்ல பண்ணியிருக்காங்க. அங்க ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு தியேட்டர். ஸோ நம்மளும் இப்போ கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படியே அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதான் சார், இப்போ லிட்டில் ஆர்ட்ஸ் வந்து ஒரு சின்ன படம் தான். அது இங்க இங்க தியேட்டர்ல தான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் ஓப்பன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளும் கன்சியூம் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஹலோ மமிதா, ஷாலினி ஹியர். ஹாய், வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா அகைன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்க. ஸோ பிஹைண்ட் ஒரு ஒரு பப்ளிக் கேர்ளுக்கு பிஹைண்டில் வந்து ஒரு பெரிய எமோஷன் இருக்க மாதிரி இருக்குது சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ட்ரைலர்ஸில். ஸோ உங்கள் கேரக்டர்? டூட்ல என்னோட கேரக்டர் நேம் வந்து குரல். ஸோ லைக் ஹர் நேம், லைக் ஷீ இஸ் வெரி vocal about her emotions. She is true to her emotions அப்படின்னு சொல்லலாம். And she is someone who genuinely cares about others. So எனக்கு வந்து குரல் is one of my favorite characters and I hope you'll all like her. ஓகே, இது வந்து உங்களுடைய 2வது தமிழ் படம். பட் இது ரிலீஸ்க்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய ரெட் கார்பெட் வந்து தமிழ் மக்கள் கிட்ட உங்களுக்கு கிடைச்சிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்து மமிதாவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? ஐயோ, எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் நான் நடித்தது வந்துட்டு ஒரு மலையாளம் படம். அண்ட் அது வந்துட்டு எல்லாருமே இங்கே தமிழ்நாட்டிலையும் லைக் இன் தெலுங்கு லாங்குவேஜ் ஆல்சோ காட் அ பிக் எப்படி சொல்கிறது ரிசெப்ஷன் சத்தியம் பண்ண. ஐ மீன் டு பி வெரி ஆனஸ்ட். அப்போது ஃபார் மீ அது எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய விசிபிலிட்டி கிடைச்சிச்சு. சாரி இஃப் மை தமிழ் இஸ் வெரி ராங். பட் அதான் அப்போது அந்த பிரேமலுக்காக எனக்கு இங்கே வந்துட்டு ஐ எம் கெட்டிங் அவார்ட்ஸ் ஃபார் இட். ஸோ அந்த அன்பு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. பிரதீப் சார், நீங்கள் முதல்ல நடிக்க வரும்போது நீங்கள் எப்படி நடிப்பீங்க, திறமை என்ன நிறைய தெரியாது. இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்லேயே இந்த பாடி ஷேமிங் கேள்வி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 படம் பெரிய ஹிட் கொடுத்தீங்க, 100 கோடி. இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த உடல் ரீதியாக வந்து நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேள்விகளை எப்படி எதிர்கொள்றீங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இல்லை சார், எனக்கு பெருசா அஃபெக்ட் பண்றது இல்லை. எனக்கு முன்னாடி இவ்வளோ லவ் இருக்கும் போது நான் ஏன் சார் அதை பற்றிலாம் யோசிக்கணும்? எதுவுமே சரியா ஒர்க் அவுட் ஆகல, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஒன்று நடக்குதுன்னா அப்போ உட்காந்து யோசிக்கலாம். ஆனால் மக்கள் தான் இவ்வளோ வரவேற்பு தராங்க, அப்போ இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை சார். சார், அப்புறம் ரஜினி சார் கமல் சாரும் இணைஞ்சி படம் பண்ணது முடிவாயிட்டு. ரஜினி சார் சொல்லுவாரு இன்னும் கதை முடிவாகலை, டைரக்டர் முடிவாகலங்காரு. சப்போஸ் உங்களுக்கு கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட கதை இருக்கா, எந்த மாதிரி ஜானர்ல அந்த 2 பெரிய ஸ்டார் வச்சு படம் பண்ணுவீங்க? கதை இல்லைங்க சார் என்கிட்ட அந்த மாதிரி. ஆமா, 2 பெரிய லெஜண்ட் சார், அவங்க 2 பேரும் சேர்த்து கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டோம். சும்மா ஜாலியா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் யோசிப்போம், ரஜினி சாருக்கு இப்படி ஒரு கதை இல்லை, அந்த மாதிரிலாம். இந்த ரஜினி சாரும் கமல் சாரையும் சேர்த்து வச்சு ஒரு கதையை நம்ம
அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி யோசிச்சு அந்த மாதிரி ஒரு கதை பண்ணது இல்லை. அண்ட் இப்போதைக்கு நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக ஆக்டிங் சார். ஒன் செகண்ட் டேரக்டர் சார் ஆக்சுவலி இந்த கொஸ்டினோட இன்னொரு வெர்ஷன் நம்மளோட மீட்ல நீங்க ஒன்று சொன்னீங்க, ஒருவேளை ரஜினி சார் எனக்கு ஒரு 30 இயர்ஸ்ல வந்து கால் ஷீட் கொடுத்துருந்தா எப்படி ஒரு கதை பண்ணிருப்பனோ அப்படிதான் இந்த கதையை நான் எழுதுனேன் அப்படின்னு சொன்னீங்க. இல்ல திருத்தம், கால் ஷீட் கொடுத்திருந்தா இல்ல, கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நான் அவர் நினைச்சு எழுதினேன், அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு எனக்கு தெரியும் அது, அதுக்கப்புறம் நிறைய இடத்துல பார்த்தேன். நம்ம ஒரு துறைக்கு வரோம், இப்போ ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ், ஒரு மைக் டைசன், இந்த மாதிரி அதோட லெஜெண்டரிஸை நான் இன்ஸ்பிரேஷனா வச்சு தானே வருவாங்க. அந்த மாதிரி எனக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன், நான் அவரை நினைச்சு எழுதினேன், அவ்வளவுதான். சார் கேள்வி புரியல. இல்லை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு அவர் அவர் வேணும், அவர் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அவர் இல்லை அப்படின்ட்டோடனே வேற யாரையாவது வச்சோம், ஏன்னா கதை பண்ணி ஆகணும், அந்த படம் எனக்கு ஸ்க்ரீனில் வந்தாகணும், அப்படிதான் போனேன். பட் திரும்ப இவர் கூப்பிட்டு வந்தோடனே சூப்பர், நம்ம நினைச்ச மாதிரியே வரப்போகுதுன்ற சந்தோஷம் அதிகமாக இருந்துச்சு. சார் இது வந்துட்டு ஜென்சி படமானா ஆமாம் தான், ஆனால் அது ஜென்சி படம் மட்டும் இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமா இருக்கும். அண்ட் இது வந்துட்டு யாரோ கேட்டிருந்தாங்க காதல் படமா லவ் ஃபிலிமா அப்படி இப்படின்ட்டு. இது லவ் ஃபிலிம் தான். இட் டாக்ஸ் அபவுட் ரைட் டு லவ். ஓகே, சாயபயங்கர் ஒரு கேள்வி. எந்த அளவுக்கு வந்து உங்களோட மியூசிக் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுதோ சேம் அதே டைம் வந்து நிறைய நெகட்டிவிட்டி அண்ட் ட்ரால்ஸும் உங்களை சுத்தி வந்து சரௌண்ட் ஆயிருக்குல்ல, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாலையும் பெருசா இல்லைன்னு. அது ஒன்று இருந்தாலே, அது அந்த ஒரு ஹேபிட் இருந்தாலே போறேன் நினைக்கிறேன் இது ரெண்டுத்துல இருந்தும் தப்பிக்கிறதுக்கு. ஸோ நான் மோஸ்டா ஸ்டூடியோல தான் இருப்பேன். ஐ டோன்ட் ஈவன் நார்மலி ஆல்சோ லைக் சும்மா கூட வெளில எப்பயுமே போக மாட்டேன், என் டைரக்டருக்கு தெரியும் என்னை பத்தி. ஸோ அதனால வந்து ஐ ஹவ் ஃபன் மேக்கிங் மியூசிக் அண்ட் தட் கிவ்ஸ் மீ ஸோ மச் ஹை. ஸோ நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் ஜாலியா பண்றேன். நான் வந்து இன்னொருத்தருக்கு பிடிக்கணும் கண்டிப்பா, அந்த ஆசை இருக்கு, ஆனா கன்வின்ஸ் பண்றதுக்கு நான் பண்ணல. ஸோ அதனால நான் ஜாலியா எனக்கு பிடிச்சதை பண்றேன் அண்ட் மக்கள் அதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி விஷஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க நீங்க யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? இல்ல நான் கூட யோசிச்சு பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு லான்ச் கிடைக்கும். ஸோ அதனால எல்லாமே பை காட்ஸ் கிரேஸ் தான். பிரதீப் சார் இங்கே சார், நீங்க தொடர்றதெல்லாம் வெற்றியா இருக்குது. ஸோ வந்து நீங்க எது தொட்டாலும் 100 கோடி கலெக்ஷன் வருது. அதனால வந்து உங்களை வந்து சரியா அப்ரோச் பண்ண முடியல, டேரக்டர் கேட்குறாங்க, அதிக சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு பதில்? இல்ல அப்ரோச் பண்றது வந்து அப்ரோச் பண்ண முடியல, இல்ல அதிக சம்பளம் வாங்குறதுனால அப்ரோச் பண்ண முடியலையா? அதிக சம்பளம்னாலயா? டைரக்டர் அப்ரோச் பண்ண மாட்டாங்க சார், அதிக சம்பளம் அந்த மேட்டர் ஒன்று வராது. ப்ரொடியூசர்ஸ் அந்த ஏரியா தான். எனக்கு அந்த மாதிரி ஒன்று இதுவே இல்லை சார். நான் தொடர்ந்து ரொம்ப எனக்கு சம்பளம் கொடுக்குற இதெல்லாம் ரொம்ப கம்மி சார். இவங்களுக்குலாம் இவங்க ரொம்ப பெரிய ப்ரொடியூசர். ஸோ இவங்களோ இல்லை நான் பண்ண ஏஜிஎஸோ அதெல்லாம் வந்து ஒரு மேட்டரும் இருக்காது சார். அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன், வதந்தி.